இதில் கேட்கக்கூடிய எல்லா மேத்ஸ் கேள்விகளுக்கும் எப்படி ஈஸியாக அதே நேரம் சரியாக பதிலளிக்கிறது அப்படிங்கிறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனுடைய முதல் பார்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மீபோமா அண்டு மீபோவா அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த டாப்பிக்லேருந்து அவங்க கட்டாயமாக 2 இல்லை 3 கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதனுடைய விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே போகும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லும்போது எல்சிஎம், தமிழில் 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, மீசிமா இல்லாட்டி மீபோமா அப்படின்ட்டு. என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதில் வரக்கூடிய எல்சிஎம்ங்கிறது தான். தமிழில் சொல்லும்போது மீச்சிறு பொது மடங்கு, இது வருது பாருங்கள், மீ போ மான்னு வருது இல்லையா, அது சில நேரம் மீசிமா பழைய புக்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். அப்போ மீ சி மா அப்படிங்கிறது 2 விதமான வார்த்தைகளுமே இப்போதைய புத்தகங்களில் இருக்குது. ஸோ 2யுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி அடுத்ததாக ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இல்லாட்டி இதுக்கே இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா மீ போவா, மீ பெரு பொது வகுத்தி, சில நேரம் மீ பேவா அப்படின்னு கூட யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க, அதை எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், எல்லா விஷயங்களுமே நாங்கள் சொல்ல போகிறோம். கொஷின்லாம் நம்ம எல்லா கேள்விக்கும் முழுசாக போட்டு பார்த்தா ஆன்சர் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அந்த கொஷினை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் வரும், இது வராது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் மொத்தமாக நான் உங்களுக்கு ஒரு 7 டைப்பாக பிரித்து நடத்த போகிறேன். அதில் இந்த வீடியோவில் 5 டைப் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் மற்ற டைப்பெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப் வந்து எப்படி அப்படின்னா ரொம்ப காமனான கொஷின், அதாவது 75 மற்றும் 135 ஆகிய எண்களின் மீபோவா, தட் இஸ் ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 75 அண்ட் 135. இப்போ 2 நம்பர்ஸை கொடுத்துட்டு அதுக்கு ஹெச்சிஎஃப்ஓ இல்லை எல்சிஎம்ஓ கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், அவங்க சொல்லியிருந்த நம்பர் என்னென்ன 75 135 இல்லையா. இதுக்கு ஹெச்சிஎஃப் இல்லை எல்சிஎம் எது கண்டுபிடிக்கணும்னாலும் என்ன பண்ணுறோன்னா 2 நம்பரை எழுதிக்கிட்டு இந்த மாதிரி டா மாதிரி போட்டுக்கிறோம். வழக்கமாக செய்வோம் இல்லையா, இந்த மாதிரி டா மாதிரி போட்டுக்கிட்டு இந்த 2 நம்பரும் ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வகுப்படுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஸோ பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும், 5ஆம் வாய்ப்பாடு. ஒருவேளை டக்குன்னு நம்மளால் எந்த வாய்ப்பாடும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது, டிவைசிபிலிட்டி டூல், வகுப்படும் தன்மை அப்படின்ட்டு. அதை ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்கையும் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அந்த வகுப்படும் தன்மையில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், அப்போ 2மே எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 5ஆம் வாய்ப்பாடு. அப்போ 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 5 5 மீதி 2, அப்போ 25, 5 25. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 10 மீதி 3, 7 35. சரியா? அப்போ என்ன நம்பர் கிடைக்கிது, 15 27. இது 2 ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்குறேன். எஸ், 2மே 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ பாருங்கள், 3ஆல் வகுத்தோன்னா 5 15, 9 3 27. மறுபடியும் இது 2 ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வருமானு பார்த்தா வராது. 2 ஏதாவது காமன் டேபிள் வந்தால் தான் செய்யணும், இல்லைனா அதோட விட்டுடலாம். இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மீ போ வா, தமிழில் சொல்லணும் அப்படின்னா. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த எந்தெந்த நம்பரால் வகுத்தோமோ அந்த நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். புரியுதா? அப்போ 5 × 3 I3 15 தான் ஆன்சர். கடைசியாக இருக்கிற நம்பர் தேவையில்லை. ஒருவேளை இதே கொஸ்டினில் எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த வகுத்த நம்பர் அண்ட் கடைசியாக இருக்கிற நம்பர் இது எல்லாத்தையும் பெருக்கியிருக்கணும். ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறதால நம்ம எந்தெந்த நம்பரால் வகுத்தோமோ அதை மட்டும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா போதும். புரியுதாமா? இப்போ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீசிமா, அதாவது ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 156 அண்ட் 124. இப்போ என்ன கேட்டிருக்கோன்னா எல்சிஎம். போன கொஸ்டினில் பார்த்தது ஹெச்சிஎஃப், இந்த கொஸ்டினில் நம்ம சொல்லியிருக்கக்கூடியது எல்சிஎம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா அவங்க சொல்ல எத்தனை நம்பர் சொன்னாங்க, 156 124, 156 124. இது 2 ஏதாவது டேபிளில் வருமானு பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடு. அதுமாதிரி நீங்கள் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்களால் தான் வகுத்துட்டே வரணும். சரியா? ப்ரைம் நம்பர்ஸ்னால் தெரியும் இல்லையா, 2 3 5 7 11 அந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸ். இன்னும் அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன், அப்போ இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், 2ஆல் வகுக்கிறேன். அப்போ 7 2 14 மீதி 1 8 2 16, 6 2 12 2 4. மறுபடியும் பார்க்குறேன், மீண்டும் 2மே அந்த வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாடு. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணேன்னா 3 2s are 6 9 2s are 8 9 2 18 3 2 6 1 2 2. மறுபடியும் 39 31 ஏதாவது வாய்ப்பாட்டில் வருமானு பார்த்தா எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வராது. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோன்னா எல்சிஎம். ஏற்கனவே போன கொஸ்டினில் சொன்னோம் இல்லையா, எல்சிஎம்னா இந்த இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கணும், வெளில இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும். அப்போ 2 × 2 × 39 × 31 2 4 39 31 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1209. எப்படி சார் டக்குன்னு சொன்னீங்க 1209 அப்படின்னா
இந்த மாதிரி நம்பர்ஸை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஸ்டெப் இருக்குது. நான் அந்த வீடியோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் எப்படி 39 × 31க்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு அதுதான் யூஸ் ஆகும். சரியா? அப்போ 4 × 1209 பெருக்கணும் அப்படின்னா 4836. அப்போது 156 124 உடைய எல்சிஎம் என்ன வருது? 4836. ஓகேவா? ஓகே, இதிலே பாருங்கள் இன்னொரு கொஷின் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முதல்ல சொன்ன 2 கொஷினுமே 2 நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருந்தோம். கரெக்டாக? இங்கே 3 நம்பரை வச்சு 36 54 42 36 54 42 ஆகிய எண்களின் மீ போ வா, அதாவது ஜிசிடி. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மீ போ வா தமிழில் அதுதான். இங்கிலீஷில் HCFனும் யூஸ் பண்ணுவாங்க, ஜிசிடினும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இங்கே பாருங்கள் 36 54 42 இந்த 3 நம்பரும் ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வருமா? 2. இப்போ 18 36 2 4 மீதி 1 7 2 14 2 4 1 2 இப்போ 18 27 21 இது 3 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 3 ஏதாவது பொதுவான நம்பரில் டிவைட் ஆச்சுன்னா தான் வகுக்கணும். அப்போ பாருங்கள் 6 3 18 9 3 27 7 3 21. மறுபடியும் பார்க்குற இது 3 ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வருமானு சொல்லிட்டு வராது. ஆனால் 6 9 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஆனால் 7 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஜிசிடி, அதாவது மீ போவா. மீ போவா கேட்கும்போது மட்டும் இருக்கிற எல்லா நம்பரும் காமனான டேபிளில் டிவைட் ஆச்சுன்னா மட்டும்தான் செய்யணும், இல்லாட்டி செய்யக்கூடாது. புரியுதுங்களாமா? இதுவே எல்சிஎம்மாக இருந்தால் ஏதாவது 2 நம்பர் டிவைட் ஆச்சுன்னா கூட செய்யலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு மேலே எதுவும் டிவைட் ஆகாது. அப்போ எந்தெந்த நம்பர்? 2 3 தான் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 6. அப்போ என்னுடைய HCF 6. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 4வது கேள்வி. 18 24 30 ஆகிய எண்களின் மீ சி மா. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கோம்னா எல்சிஎம் கேட்டிருக்கோம். என்னென்ன நம்பர்? 18 24 30. இங்கே பாருங்கள். அப்போது 18 24 30 எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடு. 9 2 18 1 2 2 4 12 24 5 2 30. மறுபடியும் இது 3 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாட்டில். 3 9 4 3 12 5 3 15. மறுபடியும் இந்த 3 ஏதாவது வாய்ப்பாட்டில் வருமானு பார்த்தா வரல. சப்போஸ் இதில் ஏதாவது 2 நம்பர் காமனான டேபிளில் டிவைட் ஆகுன்னா கூட பண்ணலாம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோன்றதால. ஆனால் இங்கே அப்படி இல்லைன்றதால இப்போ இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ 2 × 3 × 3 × 4 × 5 மொத்தமாக பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 360. இதோட நீங்கள் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 2 5 10. அப்போ 10ஆல் எந்த நம்பர் பெருக்கினாலும் 0 வந்துடும். மீதி இருக்கிறத மட்டும் பெருக்கிட்டிங்கன்னா போதும். 3 9 9 4 36. அப்போ 360 அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான டைப் 1. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன். இதை தெரிஞ்சதுன்னா நமக்கு டைப் 2ல் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறது ஈஸி. என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM × HCF, அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீசிமா × மீ போவா. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ போன கொஸ்டினில் LCMஓ HCFஓ கேட்டாங்க இல்லையா டைப் 1ல். டைப் 2ல் LCMையும் HCFையும் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு இன்னொரு நம்பரை கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த 2 நம்பர் வந்து நான் X Yன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Xையும் Yயும் கொடுத்துருவா. X Yயில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த 2 நம்பரையும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய ஆன்சர், அதாவது X × Yயை பெருக்குனா அது 2 LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இப்போ உதாரணத்துக்கு X கொடுத்துட்றாங்கன்னு வைங்களேன், நம்ம Y கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பெருக்கில் இருக்க X இங்கே வந்தால் என்ன ஆகிடும்? பக்கத்தில் ஆகிடும். அப்போ இன்னொரு நம்பர் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நாம் எங்கே பண்ண போகிறோம். சரிங்களாமா? இப்போ இதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் HCF 11 மற்றும் அவற்றின் LCM 693. அவற்றில் ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண், அதாவது HCF and LCM of 2 numbers are 11 and 693 respectively. If one number is 77, then find the other one. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு LCMையும் HCFையும் கொடுத்துட்டு ஒரு நம்பர் 77ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அவங்க சொன்ன LCMையும் HCFையும் மேலே எழுதிக்கோங்க. LCM 693, HCF 11. அப்போ 693 × 11 டிவைடட் பை ஒரு நம்பர் என்ன சொன்னாங்க? 77. அந்த நம்பரை கீழே எழுதிக்கோங்க. புரியுதாமா? ஃபார்முலா படி அந்த ஒரு நம்பர் கீழே வந்துடும் இல்லையா? அதுதான் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் சரி உட்காந்து ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணலாம் கிடையாது. சரியா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 1 11 11 7 11 77. 7 அடித்தோன்னா 1 7 7 9 7 63, மீதி 6 9 7 63. அப்போ அந்த இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? 99 இருக்கும். சரியா? இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே அதில் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஷார்ட்கட் சொல்கிறேன்னு. இதுக்கு எப்படி ஈஸியாக சொல்லலாம்னா, இங்கே HCF என்ன கொடுத்துருக்காங்க? 11. கரெக்டாக? எப்போவுமே ஆன்சர் HCF என்ன கொடுக்குறாங்களோ அதனுடைய மடங்காக தான் வரும், அதாவது அதனுடைய மல்டிப்புளாக தான் வரும். 11ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி பாருங்கள் 99. ஸோ சப்போஸ் அவங்க கொடுக்குற ஆப்ஷனில் 3 வந்து 11ஆம் வாய்ப்பாட்டில் வரல, 1 தான் 11 டேபிளில் வருதுன்னா நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஓகேவா? இல்லை அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 எண்களையும் பெருக்கிற பலன் 900
மற்றும் அவ்விரு எண்களின் மீப்போமா 300 எனில் அதன் மீப்போவா என்ன? இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 900 and their LCM is 300 then find the HCF of the numbers. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறது மாதிரி ரெண்டு எண்களுடைய பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. பெருக்கல் பலன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 900. பெருக்கி அவங்களே சொல்லிட்டாங்க 900. அதனுடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. மீப்போமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300. ஹெச்சிஎஃப் என்னங்கிறது தான் கொஷின். புரியுதா? அப்போ 900 ஈக்குவல் டு 300 இன்ட்டு ஹெச்சிஎஃப். அப்போ பெருக்கல் இருக்கிற 300 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல். அப்போ பாருங்கள் 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3 3 9. அப்போ ஹெச்சிஎஃப் என்ன கிடைக்குது அப்படின்னா 3. ரொம்ப சிம்பிளான டைப் பாருங்கள். ஓகேவா? இவ்வளோ தான் டைப் 2. அடுத்து டைப் 3 பாருங்கள். 2 கியூப். இப்போ டைப் 3ல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பவரில் வச்ச மாதிரி. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் 2 கியூப் 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 7 பவர் 4. அதே மாதிரி 2 ஸ்கொயர் 3 பவர் 5 5 பவர் 2 7 கியூப் கமா 2 கியூப் 5 கியூப் 7 ஸ்கொயர் ஆகியவற்றின் மீப்போமா மற்றும் மீப்போவா எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ இந்த மாதிரி கொஷினுக்கு எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளானது இது. இங்கே பாருங்கள் எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கேட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தா 3 செட் இருக்குது. இதை பாருங்கள், இது ஒரு செட், அந்த கமா வச்சுருக்காங்களே அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு செட், அடுத்து இது ஒரு செட், மொத்தம் 3 செட். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் 2 பவரில் இருக்குது, இங்கேயும் 2 பவரில் இருக்குது, இங்கேயும் 2 பவரில் இருக்குது. எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது அந்த பவரில் எது பெருசோ அதை எழுதணும். இப்போ இங்கே 2 பவர் 3, இங்கே 2 பவர் 2, இங்கே 2 பவர் 3. பவரில் எது பெருசு? 2 பவர் 3. அப்போ 2 பவர் 3 இன்ட்டு அதே மாதிரி 3க்கு பாருங்களேன், இங்கே 3 பவர் 2, இங்கே 3 பவர் 5, இங்கே 3ஏ இல்லை, பரவாயில்ல. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம எழுதலாம். அப்போ 3 பவர் 2, 3 பவர் 5 எது பெருசு? 3 பவர் 5 இன்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே 5 5னா 5 பவர் 1ன்னு மீனிங், இங்கே 5 பவர் 2, இங்கே 5 பவர் 3 எது பெருசு? 5 பவர் 3. ஸோ இன்ட்டு 5 பவர் 3. 7 பாருங்கள், 7 பவர் 4, 7 பவர் 3, 7 பவர் 2 எது பெருசு? 7 பவர் 4. புரியுதுங்களாமா? ஸோ எல்சிஎம்னா அந்த பவரில் எது பெருசோ அது எழுதணும். அதே நேரம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட எழுதலாம். இப்போ 3ங்கிறது பார்த்தீங்கன்னா 3வது செட்டில் இல்லவே இல்லை, ஆனால் நம்ம 3 எழுதியிருக்கோம். சரியா? இது எதுக்கு? எல்சிஎம்முக்கு. சப்போஸ் இதே கொஷனில் ஹெச்சிஎஃப் பாருங்களேன். ஹெச்சிஎஃப் கேட்கும்போது எப்படி எல்சிஎம்முக்கு பவரில் பெருசு எழுதணுமோ அதே மாதிரி ஹெச்சிஎஃப்க்கு பவரில் எது சின்னதோ அதை எழுதணும். இங்கே பாருங்கள் 2 பவர் 3, 2 பவர் 2, 2 பவர் 3. பவரில் எது சின்னது? 2 பவர் 2. நெக்ஸ்ட்டு 3 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே 3 இல்லை. ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் ஒரு செட்டில் இல்லைனா கூட அதை நம்ம எழுதக்கூடாது. அதனால தான் இங்கே 3 எழுதியிருக்க மாட்டோம். புரிஞ்சுக்க முடியுதாமா? ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா செட்டிலும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எழுதணும். அடுத்தது 5 பாருங்கள், இங்கே 5, இங்கே 5 ஸ்கொயர், இங்கே 5 கியூப். 5 பவரில் அப்போ சின்னது எது? 5 பவர் 1 தான். எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 5 இன்ட்டு 7 பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்குது. எது சின்னது? 7 ஸ்கொயர். அப்போ 7 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 2 பவர் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர். சில நேரம் அவங்க ஆன்சரை இப்படியே விட்டுருவாங்க. இன்னும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி? இப்போ 2 ஸ்கொயர்னா 4 இன்ட்டு 5, 7 ஸ்கொயர்னா 49. அப்போ 4 இன்ட்டு 5 இன்ட்டு 49 மொத்தையும் பெருக்குனிங்கன்னா 980. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் தான் கொடுப்பாங்க. கரெக்டாக இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது, ரொம்ப பெரிய வேல்யூ வரும். ஆனால் ஹெச்சிஎஃப்க்கு சின்ன வேல்யூ வருன்றதால அவங்க இந்த பவரெல்லாம் சுரி கூட கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு ஆன்சருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதை வேணாலும் கொடுக்கலாம். புரியுதுங்களாமா? இதில் இன்னொரு கொஷின் பாருங்கள். 2 கியூப் இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 11, 3 பவர் 4, 5 பவர் 2, 7 பவர் 5, 2 பவர் 5, 3 கியூப் 7 ஸ்கொயர் இன்ட்டு 11 ஆகிய எண்களின் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஆனது. அப்போ இந்த கொஷின்லேயும் ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், அங்கே சொன்ன அதே லாஜிக் தான். ஃபஸ்ட்டு எல்சிஎம் பவரில் எது பெருசோ அது எழுதணும் இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 கியூப், இங்கே 2வே இல்லை, பரவாயில்ல. இங்கே 2 பவர் 5. அப்போ எது பெருசு? 2 பவர் 5. அப்போ 2 பவர் 5. 3 பாருங்கள், இங்கே 3 பவர் 4, இங்கே 3 கியூப். அப்போ பவரில் பெருசு 3 பவர் 4. 5 பாருங்கள், 5 பவர் 4, 5 பவர் 2. பவரில் பெருசு 5 பவர் 4. 7ல் இங்கே 7 பவர் 5, இங்கே 7 பவர் 2. பவரில் பெருசு 7 பவர் 5. 11 இங்கேயும் 11 தான், இங்கேயும் 11 தான். அப்போ 11 முடிஞ்சிச்சா எல்சிஎம்? ஹெச்சிஎஃப் வரும்போது என்ன சொன்னோம்? எல்லாத்துலேயும் இருக்கணும், பவரில் சின்னதாக இருக்கணும். இங்கே 2 கியூப் இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஆனால் இந்த இடத்துல 2வே இல்லை. அப்போ அது எழுத முடியாது. இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே ஒரு இடத்துல 5 இல்லை, எழுத முடியாது. இங்கே 11 இருக்குது, இங்கே 11 இருக்குது, இங்கே இல்லை, அதையும் எழுத முடியாது. அப்போது எதுலையுமே அதே மாதிரி பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது, ஃபஸ்ட்டில் இல்லை. 3யும் அதே மாதிரி தான். ஸோ எந்த நம்பருமே காமனாக 3 செட்லையும் இல்லை. கரெக்டாக? அப்போ இப்படி எதுலையுமே காமனாக இல்லை அப்படின்னா ஹெச்சிஎஃப் என்ன எழுதணும் அப்படின்னா 1ன்னு எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எதுலையுமே இல்லைன்றதுக்காக 0 எழுதக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹெச்சிஎஃப் என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். புரியுதாமா? இது ஒரு முக்கியமான கொஷின் இது. ஓகேவா? அப்போ மீப்போ வா 1. ஏன்னா எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும் அப்படிங்கிற அந்த மீனிங். சரிங்களாமா? இதுதான் டைப் 3. அடுத்தது டைப் 4 பாருங்கள்.
இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் 4 பின்ன எண்கள், அதாவது ஃப்ராக்ஷனில் வரக்கூடிய எண்களுடைய எல்சிஎம் HCF கண்டுபிடிக்கிறது. இப்போ பாருங்களேன், 2/3, 8/9, 16/81, 10/27 ஆகியவற்றின் மீசிமா, அதாவது எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு சின்ன லாஜிக் தான் இது. இப்போ இந்த மாதிரி பின்ன எண்களாக கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் மேலே இருக்கிற எண்களுக்கெல்லாம் எல்சிஎம், அதாவது நியூமரேட்டர் இருக்கிறதுக்கெல்லாம் எல்சிஎம், டினாமினேட்டரில் இருக்கிறதுலாம் HCF. புரியுதான்னு பாருங்கள், எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ அது ஒரு இல்லையா, மேலே இந்த நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம், ஓகேவா, கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் HCF. இவ்வளோ தான் லாஜிக். அப்போ HCF கேட்டிருந்தாங்கன்னா மேலே HCF, கீழே எல்சிஎம். ரொம்ப சிம்பிள், ஓகேவா. அப்போ இங்கே பாருங்கள், மேலே என்னென்ன நம்பர் இருக்குது, 2, 8, 16, 10. ஃபஸ்ட் டைப்பில் செஞ்ச மாதிரி இதோ எழுதியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும், ரெண்டாம் வாய்ப்பாடு. அப்போ 1 2 2, 4 2 8, 8 2 16, 5 2 10. அடுத்து மறுபடியும் பார்க்குறேன், 4 8 ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும். ஏன்னா இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், ஏதாவது 2 நம்பர் இல்லை 3 நம்பர் வருதுன்னா கூட செய்யலாம். அப்போ ரெண்டாம் வாய்ப்பாட்டில் செஞ்சோன்னா 1 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். 2 4, 4 2 8, 5 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். மறுபடியும் 2 4 எந்த வாய்ப்பாட்டில் வரும், ரெண்டாம் வாய்ப்பாடு. அப்போ 1 அப்படியே வச்சுக்கிறோம். 1 2 2, 2 4, 5 வராது, அப்படியே. மறுபடியும் பார்த்தோன்னா 2 5 எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ முடிஞ்சிடுச்சு. அப்போ பாருங்கள், மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிட்டிங்கன்னா ஓவர். அப்போது 2 4, 4 2 8, 8 2 16, 16 5 80. அப்போ இதனுடைய எல்சிஎம் என்ன கிடைக்குது, 80. அப்போ மேலே 80. புரியுதா. கீழே இருக்கிற நம்பர்கள் என்ன கண்டுபிடிக்கணும், HCF. அப்போ 3 9, 81, 27 எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும், மூணாம் வாய்ப்பாடு. 1 3 3, 3 9, 2 3 6, மீதி 2, 7 3 21, 9 3 27. மறுபடியும் பார்த்தா இந்த 1 மட்டும்தான் சார் மூணாம் வாய்ப்பாட்டில் வராது, இது 3 3 டேபிளில் வரும்ல. அப்போ நான் மறுபடியும் மூணாம் வாய்ப்பாட்டில் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், HCF பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு காமனான டேபிளில் டிவைட் ஆச்சுன்னா மட்டும்தான் செய்யணும், இல்லாட்டி செய்யக்கூடாது. சரியா. அப்போ எதால் மட்டும்தான் என்னால் டிவைட் பண்ண முடிஞ்சிருக்குன்னா 3ஆல் மட்டும்தான். ஸோ இதனுடைய HCF 3. அப்போ பையில் என்ன வந்துடும், 3. ஸோ ஆன்சர் 80/3. இதோ சொல்லியிருக்கோம் பாருங்கள். புரியுதுங்களாம்மா. ஒருவேளை இதே கேள்விக்கு அவங்க HCF கேட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கெல்லாம் HCF, கீழே இருக்கிறதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா. இதோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4/9, 2/15, 8/27 மீ போவா HCF. அப்போ என்ன செய்வோம், மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் HCF. என்னென்ன நம்பர், 4 2 8 இதை போட்டிருக்கோம் பாருங்கள், ரெண்டாம் வாய்ப்பாடு. 2 4, 1 2 4 2 8. மறுபடியும் 2 4 வந்தால் கூட HCFங்கிறதால மறுபடியும் செய்யக்கூடாது, 3 டிவைட் ஆச்சுன்னா தான் செய்யணும். அப்போ HCF என்ன வந்துடும், 2. அடுத்து எல்சிஎம், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம். கரெக்டாக. அப்போ கீழே என்ன நம்பர் இருக்குது, 9 15 27 இதை போட்டிருக்கோம் பாருங்கள், எல்லாம் எந்த வாய்ப்பாடு, மூணாம் வாய்ப்பாடு. 3 9, 3 15, 9 3 27. எல்சிஎம்ங்கிறதால ஏதாவது 2 நம்பர் டிவைட் ஆச்சுன்னா கூட செய்யலாம். அப்போ 3 9 எந்த வாய்ப்பாட்டில் வரும், மூணாம் வாய்ப்பாட்டில் வரும். அதனால தான் 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். புரியுதாமா. அப்போ 1 3 3, 5 டிவைட் ஆகாது, 3 3 9. ஓகேவா. அப்போ எல்சிஎம்ங்கிறதால இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3 3 9, 9 3 27, 27 × 5 135. சரியா. ஸோ இதுக்கான ஆன்சர் 2/135. புரியுதுங்களா. அடுத்தது பாருங்கள், டைப் 5 0. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ், அதாவது புள்ளி வச்ச தசம எண்கள். தசம எண்களுக்கு எப்படி எல்சிஎம் HCF கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப் இது. சரியா. கொஷின் பாருங்கள், 0.63, 1.05, 2.1 மீ போ மா, அதாவது எல்சிஎம் என்ன. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு புள்ளி வச்ச நம்பர் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக எல்சிஎம்மோ HCFஓ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அது எல்லாத்தையும் புள்ளி இல்லாத நம்பராக மாற்றிக்கணும். எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா இங்கே பாருங்கள், 0.63, 1.05, 2.1 எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, இங்கேயும் 2 நம்பர் இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர். அப்போ காமனாக 2 நம்பர் இருக்கிறதால எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ணிடுறேன்னா 100ஆல். ஏன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 2 ஸ்தானம் புள்ளி தள்ளி போகும். கரெக்டாக. அப்போ 0.63 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்னவாயிடும், 63 63 ஆகிடும். 1.05 100ஆல் மல்டிப்ளை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 புள்ளி போயிட்டு 105. 2.1 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டிஜிட் தள்ளிடும், இன்னொரு டிஜிட் நம்பர் இல்லை இல்லையா. அப்போ என்ன சேர்ந்துடும், 0 சேர்ந்துடும். ஸோ 210. இது புரியுதுங்களா. அப்போ எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோன்னா 100ஆல். இப்போ நம்மக்கிட்ட என்ன நம்பர் இருக்குது, 63, 105, 210. இப்போ இது மூணுத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எப்படி, பழைய மெத்தட் ஃபஸ்ட்டு கொஷனில் செஞ்சது, ஃபஸ்ட்டு டைப் செஞ்ச மாதிரி. இதோ பாருங்கள்,
63 105 210 எல்லாம் எந்த வாய்ப்பாடு? 3ஆம் வாய்ப்பாடு. 2 3 6 1 3 3 3 9 மீதி 1 5 3 15 7 3 21 0. மறுபடியும் இது 3 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 7ஆம் வாய்ப்பாடு. 7 21 7 35 17 70. மறுபடியும் பாருங்கள் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறதால ஏதாவது 2 நம்பர் வந்தால் கூட செய்யலாம். 5 10 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 5 3 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். 1 5 5 2 5 10 எல்சிஎம்ங்கிறதால இது எல்லாத்தையும் பெருக்கிறோம். அப்போ மொத்தத்தையும் பெருக்கினீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 630. ஆனால் 630 அப்படியே விடக்கூடாது. ஏன்னா அவங்க கொடுத்த நம்பரை முதல்ல நம்ம எதால் பெருக்கணும்? 100ஆல் பெருக்கணும் இல்லையா? அப்போ வந்த ஆன்சர் என்ன பண்ணிடணும் அப்படின்னா 100ஆல் வகுத்துடணும். புரியுதுங்களா? 100ஆல் வகுக்கணும்னா 2 ஸ்தானம் முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ லாஸ்ட் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா என்ன வந்துடும்? 6.30, அதாவது 6.30 இல்லை 6.3 எதை எழுதினாலும் சரிதான். புரியுதுங்களாமா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைப் இது. அடுத்தா பாருங்கள் இன்னொரு கொஷின் இதுலேயே 0.08 008 1.6 0.04 மீ போ வா HCF. இதுவும் அதே மாதிரி புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல புள்ளி இல்லாமல் எழுதணும். அப்போது இங்கே பாருங்கள் 0.008 இதில் புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அப்புறம் 1 நம்பர் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸோ அதிகப்படியாக எங்கே இருக்கோ அதுக்கேற்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிறதால எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2 3 ஸ்தானம் புள்ளி தள்ளிடும். அப்போ என்ன நிற்கும்? 8. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 3 ஸ்தானம் 1 2 ஸ்தானத்துக்கு நம்பர் இல்லை, அதனால் என்ன சேர்ந்துடும்னா 2 0 சேர்ந்துடும், 1600. அடுத்து இங்கே பாருங்கள் 1 2 ஸ்தானம் 3ஆம் ஸ்தானத்துக்கு நம்பர் இல்லை, அப்போ 0 சேர்ந்துடும், 0040 அதாவது 40. அப்போ என்ன நம்பர் கிடைக்குது? 8 1600 40. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிச்சிட்டு இங்கே 1000ஆல் பெருக்கினதால வர ஆன்சரை 1000ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போ இங்கே பாருங்கள் 8 1600 40 எல்லாத்தையுமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாமே 8ஆம் வாய்ப்பாட்டில் வருன்றதால டைரெக்டாக செய்கிறேன். நீங்கள் 2 2 செஞ்சுட்டு வந்தால் கூட ஓகே தான். அப்போ பாருங்கள் 1 8 2 16 2 0 8 40. இது 2 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும், ஆனால் செய்யக்கூடாது. ஏன்னா 1 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. HCF பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பரும் அந்த தான் செய்யணும் இல்லையா? அப்போ இதுக்கு மேலே செய்ய முடியாது. அப்போ HCF என்ன வரும்? 8. ஆனால் 8 அப்படியே விடக்கூடாது. ஏற்கனவே சொன்னோம்ல முதல்ல 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வந்த ஆன்சர் என்ன பண்ணணும்? 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 8 1000ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 1000ஆல் வகுக்கிறோம்னா கீழே எத்தனை 3 0 இருக்கிறதால 3 ஸ்தானம் புள்ளி தள்ளி போகும். புள்ளி கடைசியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது 1 2 3. ஸோ என்ன வரும்? 0.08 வரும். பொதுவாக புள்ளியை வச்சு ஆரம்பிக்க மாட்டோம் இல்லையா? அதனால் முன்னாடி என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 0.008. இதோட டைப் 5 முடியுது. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் ஒரு 2 3 டைப் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். அது எல்லாமே இருந்து கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமானது. இதில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா அடுத்ததாக ஒரு 5 கணக்கு மட்டும் இப்போ நான் நடத்தின ஒவ்வொரு டைப்பில் இருந்தும் ஒவ்வொரு சம் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கீழே உங்களுடைய ஆன்சர்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு 2 டைப் நடத்த போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த டைப்பில் நம்ம சொல்ல போகிறது எல்லாமே ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி ரொம்ப எளிமையாக ஆன்சரை கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள் டைப் 6 கொஷின் பாருங்கள். 12, 15, 20, 27ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் எது? இப்போ இந்த கொஷினுக்கு ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பராலாம் டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் மீதியின்றி வகுபடக்கூடிய. இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இதுக்கு மெத்தடாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் அப்படி இல்லாமல் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வகுபடும் தன்மை, டிவைசபிலிட்டி ரூல், அதாவது ஒரு நம்பர் 2ஆல் வருமா 3ஆல் வருமா 4ஆல் வருமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான டிவைசபிலிட்டி ரூல் தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நடத்தியிருக்கேன். அதோடைய லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன். அது வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த கொஷனுக்கு பாருங்கள். இப்போது கீழே இருக்கிற நம்பரில் எந்த நம்பர் இந்த எல்லா வாய்ப்பாட்லையும் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது 12ஆம் வாய்ப்பாடு 15 20 27 எல்லா வாய்ப்பாட்லையும் வரணும். எப்படி சார் 12ஆம் வாய்ப்பாடு 15ஆம் வாய்ப்பாடுலாம் தெரியணுமா அப்படின்னா அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள் நான் முதல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 12. 12 சின்னதாக பிரிச்சுக்குவாங்க. எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 12. நம்ம அந்த வகுப்படும் தன்மையில் பார்த்தோன்னா சொல்லியிருப்போம் 3ஆம் வாய்ப்பாட்டில் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரதுக்கான ரூல். அப்போ 12 நான் 3 12 பிரிச்சுக்கிறேன். இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 நம்பரில் எந்த நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்லையும் வரும் 4ஆம் வாய்ப்பாட்லையும் வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா ரூல் என்ன? வகுத்து பார்க்க வேண்டாம். 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா ரூல் என்ன? இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இப்போ இங்கே பாருங்கள் 540 5 + 4 + 0 5 4 9 9 0 9 கூட்டினா என்ன வருது? 9. 9ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். சரியா? ஓகே, எல்லாத்துலேயும் பார்த்துருங்க. 5 ஒரு 7 12 ஒரு 0. அப்போ 5 7 கூட்டினா 12. இது எந்த வாய்ப்பாட்டில் வருது?
மூணாம் வாய்ப்பாட்டில் வருது. ஓகே, அப்போ இதுவும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. 2 5 7 கூட்டினா என்ன வருது 7. அப்போ இது எதில் வராது, மூணாம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போது கண்டிப்பாக என்ன ஆன்சர் கிடையாதுன்னா சி ஆன்சர் கிடையாது. ஒரு முடிவு வந்துச்சு, அப்போ ஒரு ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது டி பார்க்குறேன், 2 7 9. அப்போ இதுலேயும் 9 வருது. அப்போ எது ஆன்சராக இருக்கலாம், ஏ பி டியாக இருக்கலாம். ஏன்னா சி கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். சரியா, அப்போ மூணாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தா 3 நம்பர் இருக்குது. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா நாலாம் வாய்ப்பாட்டில் பார்க்கணும். சரியா, எந்த வாய்ப்பாட்டில் பார்க்கணும், நாலாம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்கணும். நாலாம் வாய்ப்பாட்டில் வரணும்னா என்ன ரூல், அதில் இருக்கக்கூடிய கடைசி 2 நம்பர் நாலாம் வாய்ப்பாட்டில் டிவைட் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு 540. 540 இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 நம்பர் என்ன 40. 40ங்கிறது நாலாம் வாய்ப்பாட்டில் டிவைட் ஆகுமா, ஆகும். அப்போது ஏன்னா பைத்தாங்க 40. அப்போது ஆன்சர் ஏ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றதையும் செக் பண்ணுருவோம். பி பார்க்குறேன், 70. 70ங்கிறது நாலாம் வாய்ப்பாட்டில் வருமா, வராது. ஏன்னா 5 60, 64, 68, 72 தான் வருமே தவிர 70ங்கிறது வராது. அப்போ பி ஆன்சர் கிடையாது. ஆல்ரெடி சி இல்லைன்னு சொல்லிட்டோம். இங்கேயும் பாருங்கள், இதுலேயும் 76 இருக்குது. அப்போ டியும் வராது. அப்போ கண்டிப்பாக இதுதான் நம்முடைய ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. புரியுதாமா, 540ங்கிறது தான் சரியான விடை. புரிஞ்சுதா, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணலாம். இப்போ ஒரு மூணாம் வாய்ப்பாடு முதல்ல பார்த்தோம், அப்புறம் நாலாம் வாய்ப்பாடு பார்த்தோம். நாலாம் வாய்ப்பாட்டில் 2 நம்பர் வந்துருச்சு சார் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம்னா 15 பிரித்து பார்ப்போம். அதில் எப்படி 15 பிரிக்கலாம், 3 15 கரெக்டாக. அப்போ ஏற்கனவே மூணாம் வாய்ப்பாட்டில் பார்த்துட்டோம். அடுத்து எதில் யோசிப்போம், 5ஆம் வாய்ப்பாடு. இந்த மாதிரி அடுத்தடுத்து யோசிச்சுட்டே போக வேண்டியதான். நமக்கு மேக்ஸிமம் முதல் 2 நம்பருக்குள்ளாடே எல்லாமே முடிஞ்சிடும். புரியுதுங்களாமா, இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது 8 15 24 72ஆல் வகுக்கும் போது மீதி 2ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது? இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்களேன், இதில் என்ன சின்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த கொஸ்டினில் மிகச்சிறிய எண் அப்படிங்கிறதோட நிறுத்தியிருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீதி 2 தரணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் டிஃப்ரெண்ட் என்னன்னா அங்கே மீதியின்றி வகுப்படக்கூடியன்னு சொன்னாங்க, இங்கே மீதி 2 தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சார் பண்ணணும்னா இங்கேயும் பாருங்கள், கீழே 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரே ஒரு வேலை மட்டும் எக்ஸ்ட்ராவாக செய்யணும். என்னென்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேருந்து இந்த மீதி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிவிடுங்க. 352லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 350. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துல இருந்தும் 360லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 360. ஏன்னா மீதி என்ன சொல்கிறாங்களோ அதை, மீதி 1ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 1 மைனஸ் பண்ணணும். இங்கே 2 சொல்லியிருக்காங்கன்றதால ஒவ்வொன்றுலேருந்து எதை மைனஸ் பண்ணிடுறேன்னா 2 மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ 733லேருந்து 2 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 735 பண்ணிட்டோமா. இப்போ என்ன சார் அப்படின்னா மறுபடியும் போன கொஸ்டின் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 8. 8ஐ எப்படி பிரிக்கலாம், 4 2 8 கரெக்டாமா. 8 எப்படி பிரிக்கலாம், 8 இல்லை 4 2 8. அப்போது இங்கே இருக்கிற நம்பரில் எது 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், எது 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும்ன்றதை பாருங்கள். இப்போ பாருங்கள், 350 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 360 வரும், 330 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 730 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 735 2ஆம் வாய்ப்பாட்டில் வருமா, வராது. அப்போ எந்த ஆன்சர் கிடையாது, டி ஆன்சர் கிடையாது. ஒன்று முடிஞ்சிச்சா. அடுத்து என்ன வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு. 4ஆம் வாய்ப்பாட்டில் பாருங்கள், 350 லாஸ்ட் 2 நம்பர் பார்க்கணும். 4ஆம் வாய்ப்பாடுனா 50 4ஆம் வாய்ப்பாட்டில் வருமா, 12 48 13 52. 50 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ ஏ கிடையாது. 360 4ஆம் வாய்ப்பாட்டில் வருமா, வரும். இங்கே பாருங்கள் 730 லாஸ்ட் 2 நம்பர் பார்க்கணும் இல்லையா, 30 4ஆம் வாய்ப்பாட்டில் வருமா, வராது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ எதுதான் நமக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சரிங்களாமா, இவ்வளோ தான் இந்த மாடல். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 15 25 40 75ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக. இப்போ முதல்ல பார்த்ததெல்லாம் சாதாரணமாக வகுப்படக்கூடிய எண். இங்கே பார்த்தோன்னா 4 இலக்க எண். ஆக்சுவலாக அதை மெத்தடாக போனோம்னா ரொம்ப பெருசாக வரும். சரிங்களா. ஆனால் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் சொன்னது மாதிரியே தான். சரியா. இப்போ ஒவ்வொரு நம்பரையும் பார்க்குறோம். லாஸ்ட் டி ஆப்ஷன் நான் அடுத்ததாக சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் என்ன இருக்குது, 15. அப்போ 15 எப்படி பிரிக்கலாம், நாம 3 5 15. அப்போ 3ஆம் வாய்ப்பாட்லேயும் வரணும், 5ஆம் வாய்ப்பாட்லேயும் வரணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், 9 ஒரு 2 9 2யும் கூட்டினா 11. 11 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா, வராது. அப்போ பார்த்த உடனே என்ன தெரிஞ்சிச்சு, இது ஆன்சர் கிடையாது. அடுத்தது பாருங்கள், 9 4 0 0 கூட்டினா என்ன வரும், 9 4 13. 13 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா, வராது. இதுவும் ஆன்சர் கிடையாது. 9 6 9 6 15. 15 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா, வரும். அப்போது இது ஆன்சராக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா. டி ஆப்ஷன் பாருங்கள், 9800 கரெக்டாக. 9 8யும் கூட்டணும் அப்படின்னா 9 8 17. இது வரும், இதை சொன்னோம். இது 9 6 15. இது 2 வராதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ 9 8 17. இதுவும் என்ன வராது, 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததுக்கு போக வேண்டியதே இல்லை. இதுதான் நமக்கான சரியான ஆன்சர், 9600ங்கிறது தான். புரியுதுங்களா, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள்.
சரிங்களாம்மா? இவ்வளோதான். மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டாலும் சரி, 5 இலக்கம் 6 இலக்கம்னு எதை கேட்டாலும் இதுதான் லாஜிக். இப்போ இதே மாதிரி அடுத்த கொஷின் பாருங்களேன். 12, 15, 18ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். இப்போ இதில் அதே மாதிரி பாருங்கள். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரியே தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அங்கே 4 இலக்கம் 5 இலக்கம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அங்கே சொன்ன அதே லாஜிக். முதல் நம்பர் என்ன இருக்குது? 12. அப்போ 12 எப்படி பிரிக்கலாம்? 3 12ன்னு பிரிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு எந்த வாய்ப்பாட்டில் பார்க்கணும்? 3ஆம் வாய்ப்பாட்டில் பாருங்கள். 1 0 0 0 1 0 கூட்டினா என்ன வருது? எல்லாத்தையும் கூட்டினா 2. 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. இது ஆன்சர் இல்லை. 1 1 2 2 5 7 கூட்டினா 7 3ஆம் வாய்ப்பாட்டில் வரல. இதுவும் ஆன்சர் இல்லை. 1 2 3 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது. ஒருவேளை இது இருக்கலாம். 1 8 9 இதுவும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது. அப்போ இதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் 2 ஆன்சர் கிடையாது. இப்போ நம்ம அடுத்தடுத்து வர்றதுக்கு அடுத்த சியும் டியும் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து எந்த வாய்ப்பாடு? 4ஆம் வாய்ப்பாடு. லாஸ்ட் நம்பர் 20 20 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 80 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போது 12 வச்சு பார்க்குறப்ப நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. சரியா? அடுத்த ஆப்ஷன் வரேன். 15 எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 15 3 15ன்னு பிரிக்கலாம். கரெக்டாக ஆல்ரெடி 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ரெண்டையுமே சொல்லிட்டோம். ஓகேவா? 5ஆம் வாய்ப்பாடுன்னு பார்த்தாலும் 20 80 கண்டிப்பாக ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாட்டிலே வரும். அப்போ இதை வச்சும் சொல்ல முடியாது. அடுத்த நம்பர் வாங்க. அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 18 எப்படி பிரிக்கலாம்? 9 18 கரெக்டாக. இதில் பாருங்கள் சிடி ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்னா 9ஆம் வாய்ப்பாட்டில் வர்றதுக்கு என்ன ரூல் சொல்லியிருந்தோம்? ஏற்கனவே ஏவும் பியும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டினா வர நம்பர் 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். அப்போ 1 0 0 2 கூட்டினீங்கன்னா 3 1 8 கூட்டணும் அப்படின்னா 9. இதில் எது 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும்? ஆப்ஷன் டி தான். ஸோ ஆப்ஷன் சி வராது. முடிஞ்சிச்சு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி. பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான கொஷின். சரியா? இப்படின்னு நீங்கள் ஆப்ஷனை வச்சே சொல்லலாம். எதையுமே லாஜிக்கெல்லாம் போட்டு பார்க்க வேண்டியதே கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள். 15 24 32 மற்றும் 45ஆல் வகுக்கும் போது முறையே 8 17 25 38 மீதிகள் கிடைக்கும்படியான மிகச்சிறிய எண். இப்போ இதுக்கு நம்ம ஆப்ஷனில் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்கு நம்ம மெத்தடவே போட்டுடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளானது தான். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் வகுக்கும் போது வேறு வேறு வகையான மீதிகள் கொடுத்துருக்காங்க. அங்கே சொன்னது ஃபஸ்ட் 2வது கொஸ்டின் சொல்லும்போது என்ன சொன்னோம்னா ஒரே மீதி தான் 2 அப்படிங்கிற மீதி. இங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு மீதி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன சார் செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நம்பரையுமே என்னென்ன நம்பர் 15 24 32 45 இதால் தான் வகுக்கணும்னு இருக்காங்க. அப்போ இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த நம்பருக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு எதால் டிவைட் ஆகும்? 3ஆல். இப்போ பாருங்கள் 5 3 15 8 3 24 32 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்படியே வச்சுக்கிறோம். 5 3 45 மறுபடியும் இருக்கிறதுல 2 நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். எல்சிஎம்ன்றதால 2 நம்பர் வந்தாவோட செய்யலாம். 1 5 5 8 வராது. 32 வராது. 3 5 15 மறுபடியும் 8 32 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 1 1 8 8 4 32 3 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ அவ்வளோதான். இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ வெளில இருக்கிற இந்த எல்லா நம்பரையும் பெருக்கிறோம். ஸோ 3 × 5 × 8 × 4 × 3 கரெக்டாமா? மொத்தத்தையும் பெருக்கணும். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1440. இது எல்சிஎம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பரை வகுக்கும் போது ஒரு மீதி சொன்னாங்க. இப்போ 15 வகுத்தோன்னா மீதி என்ன கிடைக்குதுன்னு சொன்னாங்க? 8. 15 வகுத்தா 8, 24 வகுத்தா 17, 32 வகுத்தா 25, 45 வகுத்தா 32 38. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு நம்பரையும் மைனஸ் பண்ணுங்கள். 15லேருந்து 8, 24லேருந்து 17, 32லேருந்து 25, 45லேருந்து 38 இந்த சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படின்னு ஒவ்வொரு நம்பரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே என்ன வருது? 7. ஒவ்வொன்றுத்த மைனஸ் அப்படி தான் வரும். கரெக்டாக இவங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் சேமாக தான் வரும். என்ன ஆன்சர் வந்திருக்கீங்க? 7. மாறி வருது அப்படின்னா நம்ம ஏதாவது மைனஸ் பண்ணும்போது தப்பு பண்ணியிருப்போமா இருக்கும். கட்டாயம் சேமாக வரது மாதிரி தான் கொடுப்பாங்க. சரியா? அப்போது ஏற்கனவே எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோம்? 1440. அதில் கொண்டு வந்து இப்போ சேமாக வந்துச்சு இல்லையா? இந்த நம்பரை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 1440 7 மைனஸ் பண்ணோன்னா 1433 தான் நமக்கான சரியான விடை. புரியுதாமா? ஒவ்வொன்றுக்கு ஒரு மீதி சொன்னாங்கன்னா இந்த மெத்தட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 43 91 183 ஆகிய எண்களை எந்த பெரிய எண்ணால் மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமாக கிடைக்கும்? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீதி சமமாக கிடைக்கணும். 2வது கொஸ்டின் பார்த்தது மீதி என்னென்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 2 3 சம்திங். இப்போ போன கொஸ்டின் பார்த்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா மீதி என்னென்ன வரணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே மீதி சமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வரும்போது இந்த மாதிரி கேட்குறாங்களா? மீதி சமமாக இருக்கணும் மிகப்பெரிய என்னன்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்துருக்கிற நம்பரை ஒன்றுலேருந்து ஒன்று தான் மைனஸ் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு 43 91 183. ஓகேவா? இது என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல ஏறு வரிசையில் இருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் அவங்க ஏறு வரிசையில் கொடுத்துருவாங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பர். இப்போ 91லேருந்து 43 மைனஸ் பண்ணிங்கன்னா 48. 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பர் 183 91 மைனஸ் பண்ணிங்கன்னா 92.
மூணாவதுல வந்து ஃபஸ்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு, செகண்டு தேர்டு, தேர்டு ஃபஸ்ட்டு. 183லேருந்து 43 மைனஸ் பண்ணிங்கன்னா 160. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன நம்பர் கிடச்சிருக்கு? 48, 92, 160. இது மூணுத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஏன்னா மிகப்பெரிய என்னன்னு கேட்டிருந்தாங்களே, என்ன கண்டுபிடிக்கணும்? HCF. அப்போ இதை பாருங்கள், 4 வகுக்கலாம். 12 48, 2 8, மீதி 1, 3 12, 4 16, 40. HCF கண்டுபிடிக்க போகிறதால 3 நம்பர் எதிலையாவது டிவைட் ஆயிடுச்சுன்னா தான் பண்ணணும். இப்போ 12 40 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும், ஆனால் 23 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இதுக்கு மேலே செய்ய முடியாது. அப்போ HCF என்ன வந்திருக்கு? 4 மீ போவா. அப்போ ஆன்சர் 4. புரியுதுங்களா? ஸோ கொஷின் நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஷின் தான் முக்கியம். கொஷின் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொரு ஆன்சரும். சரிங்களாமா? அடுத்தா பாருங்கள் 7th கொஷின். 105, 1001 மற்றும் 2436 ஆகிய எண்களை மிகச் சரியாக வகுக்கும் மீப்பெரு எண். அதாவது என்ன அப்படின்னா மிக சரியாக வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போன கொஷின் ஒரே வகையான மீதியை தரணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே மிக சரியாக வகுக்கணும். ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக வகுக்கிற மிகப்பெரிய எண் அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டியது HCF. நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா HCF கண்டுபிடிக்காமே ஈஸியாக எப்படி சொல்கிறதுன்னு ஆப்ஷன்லேருந்து சொல்கிறேன். சரியா? இந்த கொஷினுக்கும் நம்ம ஆப்ஷன்லேருந்தே சொல்ல முடியும். அதான் இங்கே சொல்ல போகிறேன். எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த எல்லா நம்பரையும் வகுக்கணும். கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கூடிய ஆன்சர். இப்போ நான் உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லுனேன். 5 எடுத்துக்கோங்க. 5ங்கிறது 105 வகுக்கும். கரெக்டாக? ஆமாம். 1001 வகுக்குமா? 5ஆம் வாய்ப்பாட்டில் 1001 வருமா? வராது. பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? இப்போ 3 எடுத்துக்கலாம். ஏன்னா எது சின்னதாக பார்த்த உடனே தெரியுதோ அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ 3 எடுத்துக்கிறேன். 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா கூட்டினா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். அப்போ பாருங்கள் 1 5 6 வரும். ஆனால் இங்கே பாருங்கள் 1 1 கூட்டினா 2 தான் வருது. அப்போ கண்டிப்பாக அது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இதுவும் ஆன்சர் இல்லை. 9ஆம் வாய்ப்பாடு. 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா கூட்டினா 9 வரணும். 105 105 கூட்டினா 6 தான் வருது. அப்போ 9ஆம் வாய்ப்பாட்லேயும் வராது. அப்போ கரெக்டான விட எது? ஆப்ஷன் ஏ. நீங்கள் முதல்ல 7ஆம் வாய்ப்பாட்டில் மொத்தம் வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துட்டுருக்கும். அப்பயும் நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்துருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்த உடனே சொல்ல முடியுன்றதால ஈஸியாக சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ 7. ஓகேவா? அடுத்த 8th கொஷின் பாருங்கள். 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதியாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? இங்கேயும் மீதியை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், மீப்பெரு பொது காரணின்னு கேட்டிருக்காங்க. அங்கே முன்னாடி கேட்டதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா மீதியை கொடுத்துட்டு அதெல்லாம் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினை ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். அப்போ இங்கே 3 நம்பர் சொல்லியிருக்காங்க, 3 மீதி சொல்லியிருக்காங்க. ஆனால் மீப்பெரு எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், முதல்ல இதுலேருந்து ஒவ்வொரு மீதியும் மைனஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு அங்கே ஒவ்வொரு மீதி சொல்லும் போதுமே என்ன வந்திருக்குன்னா மைனஸ் பண்ணால் ஒரே மாதிரி வந்திருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், 62 2 போயிடுச்சுன்னா 60, 78 3 போயிடுச்சுன்னா 75, 109 4 போயிடுச்சுன்னா 105. இப்போது இந்த கிடைச்சிருக்கக்கூடிய எண்களுக்கு எல்லாம் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள் 60, 75, 105 எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாடு. அப்போ 12 5 60, 5 5 75, 2 5 10, 1 5. மீண்டும் எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாடு. 4 3 12, 5 3 15, 7 3 21. அப்போ HCFங்கிறதால இந்த 2 நம்பரை மட்டும் பெருக்குனா போதும். அப்போ 5 3 15. ஸோ இதெல்லாம் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் எது அப்படின்னா 15. சரியான விடை 15. புரியுதுங்களாம்மா? ஸோ எதுக்கு ஆப்ஷன்லேருந்து பண்ணணும், எதுக்கு டைரெக்டாக போடணுங்கிறத ஒவ்வொரு கொஷினையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதோட டைப் 6 முடியுது. அடுத்ததாக டைப் 7 பாருங்கள். 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர் மற்றும் 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் ஆகிய 3 அளவுகளையும் மிகச்சரியாக அளக்கக்கூடிய வாய்ப்புள்ள மிகப்பெரிய நீளம். ஸோ டைப் 6க்கும் டைப் 7க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, டைப் 7ல் எல்லாமே வேர்ட் ப்ராப்ளமாக இருக்கும். அங்கே மிகப்பெரிய என்னன்னு கேட்டிருந்த மாதிரி இங்கே நம்பர்ஸாக கேட்காம எல்லாமே வார்த்தைகளாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நீளம் கொடுத்துருக்காங்க. 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர் ஒரு அளவு, 9 மீட்டர் ஒரு அளவு, 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் அளக்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லாமே ஒரே சேம் யூனிட்டாக இருக்கணும். மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர். இப்போ இங்கே பாருங்கள் 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர். அப்போது எல்லாத்தையுமே சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 4 மீட்டர்னா 400 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஒரு 95, அப்போ 495 சென்டிமீட்டர். இது பாருங்கள் 9 மீட்டர். அப்போ 9 மீட்டர்னா 900 சென்டிமீட்டர். 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர். 16னா 1600, ஒரு 65, அப்போ 1665 சென்டிமீட்டர். இப்போது இது மூணுத்துக்கும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் 495, 900, 1665. முதல் எல்லாத்தையும் எந்த வாய்ப்பாடு? 5ஆம் வாய்ப்பாடு. பார்த்தோன்னே தெரியுது இல்லையா? அப்போ 9 5 45, மீதி 4, 9 5 45. இங்கே பாருங்கள் 18 5 90, 0 அப்படி 3 5 15, மீதி 1, 3 5 15, மீதி 1, 3 5 15. மீண்டும் எல்லாம் எந்த வாய்ப்பாடு?
9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இல்லை 3 3 செஞ்சாலும் ஓகே தான். 9 11 9 99 29 18 0 9 27 மீதி 6 7 9 63. HCFன்றதால இதுக்கு மேலே எதையும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ பாருங்கள் 5 × 9 I9 45. அப்போ இதெல்லாம் அளக்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் என்ன? 45 சென்டிமீட்டர். ஈஸியாக இருக்குங்களா? ஓகேவா? அடுத்த இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். ஒரு தோட்டக்காரர் தோட்டத்தில் செடிகளை நடுகிறார். ஒவ்வொரு வரிசையிலும் ஒரே எண்ணிக்கையில் செடிகளை நடுகிறார். வரிசைகள் 35 அல்லது 14 அல்லது 21 இருந்தால் செடிகள் மீதி இல்லை எனில் குறைந்தபட்சம் எத்தனை செடிகள் தேவை? அங்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்னு கேட்டிருந்தாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம். அப்போ நான் இந்த 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM. ஓகேவா? அந்த டிஃப்ரெண்ட் தெரியுதா? அங்கே அதிகபட்சம் கேட்டப்போ HCF, இங்கே குறைந்தபட்சம் கேட்குறதால என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 35 14 21 இதை போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாடு. 7 35 7 14 3 21. மறுபடியும் வைக்கலான்னு பார்த்தா எந்த 2 நம்பரும் பொதுவான வாய்ப்பாட்டில் வராது. அப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கிறோம். அப்போது 2 10 3 21 210. அப்போ குறைஞ்சபட்சம் எத்தனை செடி தேவை அப்படின்னா 210 செடிகள் தேவை. ஓகேங்களா? அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். இந்த டைப்பில் ஒரே இடத்தில் துவக்கி ஒரே திசையில் ABC என்பவர்கள் செவக பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர A 250 வினாடிகளும் B 308 வினாடிகளும் C 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்கின்றனர். ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடிக்கடி TNPSசியில் கேட்கக்கூடியது. 3 பேரை சொல்லியிருக்காங்க. 3 பேரும் எவ்வளோ செகண்டுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு இந்த 3 நம்பருக்கும் டைம் வச்சு வந்துச்சு அப்படின்னாலே என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா போதும்னா LCM கண்டுபிடிச்சா போதும். அப்போ இங்கே பாருங்கள் 252 308 198 LCM. அப்போ முதல்ல 2ஆல் வகுக்கலாம். 2ஆல் வகுத்து ஒவ்வொரு நம்பரையும் போட்டிருக்கேன். மீண்டும் 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தா இந்த நம்பர்ஸ் வருது. திரும்பவும் 3ஆல் எல்லாமே டிவைட் ஆகும். LCM ஆல்ரெடி ஃபஸ்ட் டைப்லேயே சொல்லியிருக்கோன்றதால் நீங்களே செய்வீங்க. அடுத்து இதில் 2 நம்பர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 11ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் செய்யும்போது 154 மட்டும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அப்படியே போட்டு வந்திருப்போம். சரியா? இங்கே அதுமாதிரி கடைசி 2 14 இருக்குது. 14ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடும். எல்லாமே ஒன்றாயிடுது. அப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் பெருக்கிட்டிங்கன்னா வரக்கூடியது தான் நமக்கான ஆன்சர். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2772 நொடிகள்னு கிடைக்கும். அவங்க எத்தனை வினாடின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் அவங்க இப்படியே கூட விட்டுடலாம், 2772 வினாடிகள்ன்ட்டு. ஒருவேளை அப்படி இல்லாமல் அதை நிமிஷமாக மாற்றுறாங்கன்னா நமக்கு நிமிஷமாக மாற்ற தெரியணும். எப்படி? ஒரு நிமிடம் அப்படிங்கிறது எத்தனை நொடிகள்? 60 நொடிகள். ஓகேவா? அப்போ இங்கே 2772 எத்தனை நிமிஷம் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ண தெரியணும். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மொத்தம் 50 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். என்ன வந்திருக்கும்? IR 30 3000 செகண்ட் வந்திருக்கும். இங்கே 3000 கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ? 2700 தான். அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. இல்லை 6ஆல் டிவைட் பண்ணி பார்த்துட்டு கூட 60ஆல் டிவைட் பண்ணி பார்த்தாலும் சொல்லலாம். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 46 நிமிடங்கள் 12 நொடிகள் அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை. ஓகேவாமா? இல்லை அடுத்ததாக பாருங்கள். 6 மணிகள், இதோட கடைசி கொஸ்டின். 6 மணிகள் ஒரு சேர முதலில் முழங்குகின்றன. பின்னர் அவைகள் முறையே 2 4 6 8 10 மற்றும் 12 வினாடிகளுக்கு ஒரு முறை முழங்குகின்றன. இதில் 30 நிமிடங்களில் எத்தனை முறை 6 மணிகளும் ஒரு சேர முழங்குகின்றன? இது TNPSசியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஒரு 2-3 முறை இந்த கொஸ்டினை TNPSசியில் கேட்டிருக்காங்க. சரியா? போன கொஸ்டின் மாதிரியே தான். அங்கே ஆளுங்களை சொன்னாங்க, இங்கே மணியை சொல்லியிருக்காங்க. 2 4 6 8 10 12ன்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், அங்கே செஞ்ச மாதிரி என்ன பண்ணுறோன்னா LCM கண்டுபிடிக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்துருக்கிறது. ஸோ LCM நார்மலாக நீங்கள் செய்கிற மாதிரி இந்த நம்பருக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். LCM எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 நொடிகள் கிடைக்குது. LCM எடுத்தால் என்ன கிடைக்குது? 120 நொடிகள். அப்போ அவங்க ஆன்சர் கொடுக்கும்போது என்ன கொடுக்கலாம்? 2 நிமிஷம்னு கொடுக்கலாம். இதில் கொஷின் பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 30 நிமிஷத்தில் எத்தனை முறை ஒன்றா இது பண்ணணுன்ட்டு. இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 நிமிஷம். அப்போது எல்லா மணியும் எத்தனை நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒன்றா அடிக்குதுன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. ஓகேவா? 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் ஒன்றா அடிக்குது. அப்போ 30 நிமிஷத்தில் மொத்தம் எத்தனை முறை சார் அடிக்கும்னா 30 2ஆல் வகுத்தா போதும். 30 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 15. ஸோ 15 முறை அடிக்கும்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் ஆன்சர் 15 கிடையாது, 16. ஏன் சார் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ எல்லா மணியும் ஆரம்பத்தில் ஒரு முறை அடிக்கணும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அடித்தாதான் அப்புறம் அடிக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா தொடங்கும். அப்புறம் தான் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டின்னு சேர்ந்து அடிக்குமா இருக்கும். அப்போ 30வது நிமிஷம் வரும்போது மொத்தம் இது 15 முறை அடிச்சிருக்கோம். ஆரம்பத்தில் ஒன்று அடித்தாங்க இல்லைங்களா? ஸோ அதையும் சேர்க்கணும். அதில் தான் +1 பண்ணியிருப்போம் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 15ன்றதோடய முடிச்சிருவாங்க. ஸோ ஆரம்பத்தில் அடித்ததையும் சேர்க்கணும். அப்போ 15 ஒன்றையும் சேர்த்தோன்னா 16 முறை
அரை மணி நேரத்துக்குள்ளாடி அந்த எல்லா மணியும் ஒன்றா அடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களாமா? 8வது டைப்பான இந்த டைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா சம்ஸை கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ் காண்பவற்றிற்கு மீ போவா காண்க. மீ போவா அப்படின்னா HCF. இந்த மாடலில் ஒரு 8 கொஸ்டின், LCM கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 8 கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 16x³ y², 24xy³ Z அப்படின்னு இருக்குது இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்பர்ஸுக்கு பார்க்குறோம் அப்படின்னா 16, 24 இது ரெண்டுத்துக்கு HCF எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் 16, 24 ரெண்டு முதல்ல எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வரும்? 4ஆம் வாய்ப்பாடு. நன்னாங்க 16, 6 24 மறுபடியும் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடு. 2 4 3 2 6 இதுக்கு மேலே எதுவும் வராது. அப்போ HCF என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 2 8ன்னு வரும். அடுத்ததாக எக்ஸோட பவரில் இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. HCF பொறுத்த வரைக்கும் பவரில் எது சின்னதோ அதை எழுதணும். அப்போ எக்ஸோட பவரில் சின்னது எக்ஸ் தான், 1 தான் இல்லையா? அதனால் எக்ஸ் பவர் 1. இங்கே ஒய் பவரில் 2, இங்கே ஒய் பவரில் 3. ஒய் பவரில் சின்னது ஒய் பவர் 2. இங்கே இசட் இருக்குது, இங்கே இசட் இல்லை. HCF பொறுத்த வரைக்கும் 2 இடத்துலையும் இருந்தால் மட்டும்தான் பவரில் எது சின்னதோ அதை எழுதணும். ஒரு இடத்துல இல்லைன்னா கூட எழுதக்கூடாது. அப்போ இதோட HCF என்ன வந்துடும் அப்படின்னா 8xy² அப்படிங்கிறது தான் இதோட HCF. ஓகேவா? இதில் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. y³ + 1 மற்றும் y² - 1 இது எல்லாத்தையும் நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். இதுதான் மெயினாக நம்ம இந்த டைப்பில் சொல்ல போகிறது. இப்போ இங்கே இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா a³ + b³. நான் இதில் ஒரு 2-3 ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறாங்க அங்கே வரும்போது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது. a³ + b³ அப்படின்னா a + b × a² - ab + b² அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ அதுபடி இங்கே ஏங்கிறது ஒய், பி 1ங்கிறத 1³ எழுதலாம். அப்போ a + b அப்படின்னா y + 1 × a² - ab + b². அப்போ y² - ab 1 y மல்டிப்ளை பண்ணால் y + b² 1² பண்ணால் 1. இது இந்த டேர்ம். அடுத்தது ரெண்டாவது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் a² - b². a² - b² அப்படின்னா a + b × a - b அப்படி நீங்கள் பாருங்கள் y² - 1 1² எழுதலாம். அப்போது y + 1 × y - 1 நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா HCF. HCFனா ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்குது? y + 1 y + 1 தான் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது. அப்போ இதோட HCF y + 1. இதே மாடலில் அவங்க 2023 என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தனியாக ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாலும் ஆப்ஷனோட அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்றது தெரியும். அடுத்தது மூணாவது கேள்வி பாருங்க. 2x² - 18 மற்றும் x² - 2x - 3. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2x² - 18 இதுலேருந்து நம்ம காமனாக எதை வெளியே எடுத்துடலாம்? 2 எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? x² - 9. இந்த 9 கூட நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 3² எழுதலாம். அப்போது இந்த 2 தனியாக இருக்கும். x² - 3². இப்போ கொஞ்சம் முன்னாடி ரெண்டாவது ஃபார்முலா சொன்னோமே, ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? a² - b². அந்த ஃபார்முலா படி இது எப்படி எழுதலாம்? x + 3 × x - 3ன்னு எழுதலாம். கரெக்டா? இது ஒன்று. இது பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். x² - 2x - 3 ஏற்கனவே நம்ம இருபடி சமன்பாடுகளை எப்படி காரணிப்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். வேணா அந்த வீடியோட லிங்கையும் நான் கீழே தரேன். அந்த மாடல் தெரிஞ்சது அப்படின்னா இதை ஈஸியாக பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 சம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அந்த மாடல் படி இது ஒரு இருபடி சமன்பாடு. இதை காரணிப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் -3, ஆட் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னா நடுவில் இருக்கிற -2. எப்படி பிரிக்கலாம்? ஓர் 3 3 பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ங்கிறதால -3. அப்போ எப்படி எழுதலாம்னா x - 3 x + 1ன்னு எழுதலாம். இதெல்லாம் எப்படி எழுதுறோன்றதை அந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். சரியா? அப்போ இங்கே HCF வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது? x - 3 தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ இதோட HCF x - 3. இதுக்கெல்லாம் ஆப்ஷன் வச்சும் சொல்லலாம். நம்ம மெத்தடாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷனில் இருந்து சொல்கிறப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதால நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெத்தடை சொல்லிடுறேன். அண்ட் அனதர் திங், இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின், 9th-லையும் 10th-லையும் இருக்கக்கூடிய கொஷின். இதே கொஷினை அவங்க ரிப்பீட்டடாக டீன் பேஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த டேர்ம் கொடுத்துட்டு இதுக்கு HCF கேட்குறாங்க. HCF கேட்குறாங்க அப்படின்னாலே முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற 2 இல்லை 3 செட்டில் காமனாக இருக்கணும். இங்கே மொத்தம் 3 செட்டு கொடுத்துருக்காங்க. 3த்துலேயும் எதனா காமனாக இருக்கான்னு பார்த்தா எதுவுமே காமனாக இல்லை. இங்கே a - b, இங்கே b - c, இங்கே c - a எதுவுமே காமனாக இல்லைன்னா HCF என்ன வந்துடும் அப்படின்னா 1ன்னு வந்துடும். இது ஒரு முறை டிஎன் பேஸில் கேட்டிருந்தாங்க. சரியா? இது 4th கொஷின். 5th ஒன் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த மாடலில் ஒரு முறை கேட்டிருந்தாங்க. x⁴ - 1. நான் இங்கே இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா? இது 3வது ஃபார்முலா.
a பவர் 4 மைனஸ் b பவர் 4. நம்ம ஏற்கனவே காலை எழுந்தவுடன் கணக்கு 53வது நாள் வீடியோ போடும்போது கூட அதில் இந்த ஃபார்முலாவை சொல்லியிருப்போம். a பவர் 4 மைனஸ் b பவர் 4னா ஃபார்முலா என்ன அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இது ஃபார்முலா. அப்போ அதுபடி x பவர் 4 மைனஸ் 1 பவர் 4னு எடுத்துக்கிறோம். அப்போ a பவர் 4 மைனஸ் b பவர் 4 படி a ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னா 1 தான் இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1 தான். இது அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் டேர்ம். ரெண்டாவது டேர்ம் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க இது ரெண்டுத்துலையுமே எது பொதுவாக இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இதோட HCF மீ போவா என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறது தான் இதோட HCF. ஒன்று அவங்க ஆன்சரை இப்படியே கொடுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இல்லாட்டி எப்படி பிரித்து கொடுக்கலாம்? எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இந்த மாதிரி பிரித்து கொடுக்கலாம். புரியுதா? இது HCF. அடுத்தா பாருங்க ஆறாவது கேள்வி, a கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயர் கமா a மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா? இதுலேருந்து காமனாக எதை வெளியே எடுத்துடலாம்? a வெளியே எடுத்துடலாம். a வெளியே எடுத்துட்டா மீது என்ன இருக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர்னு இருக்கும். கரெக்டாக 9x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 3x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா அப்போ a அப்படியே இருந்துடும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வந்துடும் பாருங்க. ஸோ a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ a பிளஸ் 3x இன்ட்டு a மைனஸ் 3xன்னு எழுதலாம். ரைட்டா? இது இல்லாமல் ரெண்டாவது டேர்ம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? a மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர்னு. HCF கண்டுபிடிக்கும் போது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறத எழுதணும். ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்கு? a மைனஸ் 3x தான் காமனாக இருக்கு. பவர்ல எது சின்னதோ அதை எழுதணும். இங்க பவர்ல 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப பவர்ல சின்னது 1 தான். ஸோ இதோட HCF a மைனஸ் 3x. புரியுதுங்களா? இது ஆறாவது கேள்வி. அடுத்து 7 பாருங்க, 25a b கியூப் c கமா 100 a ஸ்கொயர் bc 125 ab. இங்க ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து எப்படி ஈஸியா சூஸ் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் a, இங்க a, இங்க a ஸ்கொயர், இங்க a. அப்ப a உடைய பவர்ல சின்னது a. இங்க b கியூப், இங்க b, இங்க b. b உடைய பவர்ல சின்னது b. இங்க c இருக்கு, இங்க c இருக்கு, இங்க c இல்ல. அப்ப c வராது. சோ ஆப்ஷன்ல வெறும் ab ன்னு எங்க இருக்கோ அதை சூஸ் பண்ணலாம். 1. அடுத்ததா நம்பர்ஸ் வரணும்னா 25 100 125. ஏற்கனவே HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 கிடைக்கும். ஸோ இதோட HCF 25 AB அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்ததா 8வது கேள்வி, 3 ABC 5 XYZ கமா 7 PQR. இது எல்லாத்துலயும் ஏதாவது காமனா இருக்கான்னு பார்த்தோம்னா இதுல எதுவுமே காமனா இல்லை. அப்போ இதோட HCF வழக்கம் போல என்ன வந்துடும் அப்படின்னா 1 முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்க 3, இங்க 5, 7 HCF எடுத்தா 1 தானே. 3 எந்த காமன் டேபிளையும் வராது. இங்க ABC, இங்க XYZ, இங்க PQR இதுலயும் எதுவும் காமனா இல்லைன்றதால இதோட HCF 1. சரிங்களாமா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டைப் 8. டைப் 8 ஃபுல்லாவே நான் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்கேன்னா HCF கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9th புக்ல கொடுத்துருக்கிறது. அந்த சம்ஸ் தான் உங்களுக்கு எடுத்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா?